என்னங்க மேம், பணம் வாங்கும்போது சிட்டிக்குள்ள வாங்கிக்கிறீங்க, திருப்பி கொடுக்கும்போது சிட்டி விட்டு தனியா நீங்க சொல்றீங்க. எல்லாம் காரணமா தான். நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை நானே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும். ஜெயில அந்த கோவிந்தன் தப்பிச்சதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. போலீஸ் உன்னையே என்ன சேர்த்து பார்த்தா வேற வேணையே வேணாம். அதெல்லாம் யோசிச்சுதான் உன்னை இங்க வர சொன்னேன். உங்க அளவுக்குலாம் நம்மளுக்கு புத்திசாலி தானே வருங்க மேம். இந்தா உன் பணத்தை கொண்டு வந்திருக்கேன், 25 லட்சம். அதான் பணத்தை வாங்கிட்டல, நான் கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடு. என்னங்க மேம் இப்படி கராரா பேசுறீங்க? திடீர்னு இந்த வெட்ட வழிக்கு வர சொல்லிட்டீங்க, நானும் வந்துட்டேன். நானே கொண்டு வந்தேன் போதும் பேப்பரை. அப்ப பணத்தை திருப்பி கொடு. நீ பத்திரம் என்கிட்ட கொடுத்த அப்புறம் நான் பணத்தை கொடுக்குறேன். வந்த மகாலட்சுமி திருப்பி கொடுத்தாங்க என்ற குலத்தையும் கோவிச்சுக்குங்க. போலீஸ் என்ற கிட்ட என்கொயரி வந்ததுல இருந்துங்க பயந்து போய் வேற ரூட்ல நம்ம டீலிங் பேப்பர்ல வச்சிருக்கிறேனுங்க. நாளைக்கு போய் நானே போட தோறதுங்க, கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறேனுங்க. நம்பிக்கை பரஸ்பரம் இருக்கணுங்க மேம். போதும் நிறுத்து. என் பத்திரத்தை திருப்பி கொடுக்கிற வழியை பாரு. நீ எங்க இங்க புதுசா இண்டஸ்ட்ரிக்கு இடம் பார்க்க வந்தியா? டேய் சும்மா மிரட்டாத. 25 லட்சம் ரூபாய் எதுக்கு எதுக்கு கொடுத்த? எல்லாம் எனக்கு தெரியும். நீயே அனாவசியமா பயப்படுற. எங்க அக்கா இன்னொருத்தனுக்கு பயந்துகிட்டு ஏன் 25 லட்சம் ரூபாய் தரணும்? என்னடா போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? போலீஸ் உன்னை கேள்வி கேட்கணும்னா நான் கேட்கிறேன். நீ ஏன் அவனுக்கு பணம் கொடுக்கணும்? அவங்க தெரிஞ்சு போன் வந்தா நீ ஏன் பயப்படுற? உன்னைய அவனுக்கு போட்டோவை பார்த்தப்போ நான் சந்தேகப்பட்டேன். அவன் பிடியில ஏதோ நீ மாட்டிருப்பேன். நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. என்னடா சரியா போச்சு? சும்மா கத்தி நீ எல்லாத்தையும் மறைக்க பார்க்காத. உன வாய மூடு நீ வாய மூடுறே. இப்ப நீ வாயை தொடர்ந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. எல்லாம் நம்ம நன்மைக்காக தான். நீ தேவையில்லாம குழம்பிக்காத. நான் எதை செஞ்சாலும் அது ஒரு அர்த்தம் கூட. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது ஷாம்? இப்ப நான் உங்ககிட்ட சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு புரியாது இல்ல உன்னால சொல்ல முடியாதா? எப்படி வேணாலும் வச்சுக்க. ஓ அப்படியா? இப்ப வழியை விடு. முடியாது. ஷாம் வழியை விடு. முடியாது. ஷாம் வழியை விடு. விடுறா. இத பார், நீ கேள்வி கேட்கும் போதெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னமா அவசரமா பேசணும்னு சொன்ன? சொல்றேன் ரம்யா, கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ. என் வாழ்க்கையில நிறைய ஷாக்கான விஷயம் நடந்திருக்கு. சொல்லு. இன்னைக்கு அபிராமிக்கு ஒரு போன் வந்தது. யார்கிட்ட இருந்து? அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்ட இருந்தான். அந்த காலை நான் தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு என் இன்டர்காம்ல உடனே உள்ள வர சொன்னாங்க. அப்புறம் அவங்க 25 லட்சம் தன் பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ண சொன்னாங்க. 25 லட்சமா? எதுக்கு? சாந்தி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மேட்டர் ஷாம்க்கு தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா தீபா போனது வந்தது எல்லாமே எனக்கு சந்தேகத்தை கொடுத்தது. அந்த பணத்தை நானும் வித்ட்ரா பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க அதை எடுத்துக்கிட்டு தனியா போனாங்க. அக்காக்கு தெரியாம நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். யாரும் இல்லாத இடமா பார்த்து அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்ட அக்கா பணத்தை கொடுத்தாங்க. கந்து வெட்டிக்காரன் கிட்டயா? அவனே ஊர்ல எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கறவன். அவன்கிட்ட எதுக்கு அக்கா பணம் கொடுத்தாங்க? தெரியல. ஷாமுக்கு தெரியாம செய்யறான்னா அவ எதையும் மறைக்கிறா.
அக்கா எதா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத, உண்மையை சொல்லு. நானும் கேட்டேம்மா. அக்கா அதை கேட்டோன்னே ஷாக் ஆயிட்டாங்க. ஷமனா, நீ சொல்றது பார்த்தா உனக்கும் எனக்கும் தெரியாம வேற ஏதோ விஷயம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கே. சரி, ஆபீஸ்ல எது நடந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஜாக்கிரதை. நாம ஜாகிரதையா இருந்தாலும் என் மாமியாருக்கு நம்ம அக்கா பொறுப்புக்கு பிடிக்கவே இல்லை ஷமனா. இது எப்படி ரம்யா? உனக்கும் புருஷன் தான் முக்கியம். உடம்பு பார்த்துக்கோ. ஓகே, பாய். சரி. என்னங்க, உங்களுக்கு ரிஜிஸ்டர் லெட்டர் வந்திருக்கு. ரெஜிஸ்டர் லெட்டரா? யார்கிட்ட இருந்துங்க வந்திருக்கு? சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்க? ஏன் அதை படிச்சது ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அஜி, இன்னைக்கு பேங்க்ல இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய கடன் வாங்கி இருக்கிறதாகவும் அதை உடனே கட்டாட்டா கடுமையா நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அதை ஒட்டி டிஆர்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னங்க? ராஜி, பேங்கால வசூல் பண்ண முடியாத கடனை வாங்கி கொடுக்கறதுக்காக சட்டப்படி டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் ஒன்னு இருக்கு. அது மூலமா கோர்ட் அதை வாங்கி தரும். என்னங்க இது மறுபடியும் கோர்ட் அது இதுங்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பணத்தை வாங்கி அனுபவிச்சவ அபிராமி, இவங்க எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க? அவளை நம்பி நான் கையெழுத்து போட்டேன்ல, சட்டப்படி நான் தான் பதில் சொல்லணும். இதுக்கு வேற வழியே இல்லையா? இல்லம்மா, பணத்தை கட்டுறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை. அஜி, நீ கலவரப்படாதம்மா. கோர்ட் 30 நாள் அவகாசம் கொடுத்திருக்கு. ஒன்னா அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணுவோம், இல்ல நம்ம வக்கீல கலந்து வேற ஏதாவது ஆக்ஷன் எடுப்போம். அந்த அபிராமி நல்லாவே இருக்க மாட்டாங்க. ராஜி, தயவு செய்து உன் வாயால் அவளை சபிக்காது. தப்பு பண்ணது நாம, தவறி கூட உன் எதிரி கூட உன் சாபத்தால அழிஞ்சிடக்கூடாது. ஐயோ, இவ்வளவு நல்ல மனுஷனை ஓட ஓட விரட்டுறாளே. கடவுளே, இதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. என்னங்க, நீங்க வேணும்னா பெருந்தன்மையா பேசலாம், அது உங்க குணம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. நீங்க இந்த ஜெம்பு குடும்பத்துக்கு எவ்வளவோ செஞ்சீங்க. இருந்த அந்த அபிராமி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டா. நீங்களும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அவளுக்கு இன்னும் என்னதான் வேணுமா? நம்மள திரும்ப திரும்ப ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கா? நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா? ராஜி, ராஜி, கோவப்படாதம்மா. நான் உனக்கு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். நம்ம நிம்மதி இழக்கிறதுக்கு நாம தான் காரணம். நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போமா, போ, தைரியமா போ. ரம்யா, என்ன திடீர்னு? உடம்பு எப்படி இருக்கு? செக்கப் எல்லாம் போனியா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். உன்னை ஷாம் பார்த்தானா? ஆமா, அவன் கேட்ட கேள்விதான் நானும் உன்னை கேக்குறேன். அவனுக்கு சொன்ன அதே பதில் தான் உனக்கும். அதான் ஏன் கேக்குறேன்? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி நீ நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்க கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் நான் சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கு எது தெரியணுமோ அதை நான் சொல்லுவேன். இப்படி திருப்பி திருப்பி என்ன கேள்வி கேட்டு என் கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க. என்ன குற்றவாளி மாதிரி நினைச்சு கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது ரம்யா. நாங்க கேக்குற கேள்வி தவிர மத்த எல்லாத்துக்கும் நல்லா பதில் சொல்றக்கா. நீ எதுக்கு அந்த கந்துவட்டிக்காரனை பார்த்து 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த?
பிசினஸ்ல 1000 இருக்கும். திடீர்னு ஒரு சிக் யூனிட் டெவலப் பண்றதுக்கு எனக்கு ஹாட் கேஷ் தேவைப்பட்டது. நான் அந்த ஆள்கிட்ட வாங்கினேன், திருப்பி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இதுல யோசிக்கவோ பயப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. சரிக்கா, ஓகே, உன் பேச்சு பிரகாரமே வரேன். அது சிக் யூனிட் தானே, அது போய் எதுக்கு இம்ப்ரூவ் பண்ணும்? அப்படியே தலை முழுகி தொலைய வேண்டியது தானே. சரி, ஓகே, அந்த பணத்தை வாங்கிட்டேன். அதை திருப்பி கொடுக்க நீ எதுக்கு அவ்வளவு தூரம் தனியா போகணும்? ஆபீஸ்லயே வச்சு கொடுத்துருக்கலாம்ல. இது எல்லாத்தையும் நீ ஷாமனாக்கு தெரியாம வேற செஞ்சிருக்க. எனக்கு அங்கதான் சந்தேகமே வருது. அக்கா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசல ரம்யா. சண்டை போட வந்திருக்க. இப்ப என்னால எதுவும் உன்கிட்ட சொல்ல முடியாது. சரிக்கா, நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். உன் இஷ்டப்படியே எல்லாத்தையும் பண்ணிக்கோ. உன்கிட்ட சில போட்டோஸ் கொடுத்தல, அது திருப்பி கொடு. என்ன பாக்குற? என் மாமனாருக்கு தெரியாம நீயும் கந்து வெட்டிக்காரனும் இருக்கிற போட்டோவை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்தல, அந்த போட்டோஸ் திருப்பி கொடு. உனக்கு எதுக்கு அந்த போட்டோ? அது என் மாமனார் கிட்ட இருந்த போட்டோஸ் தானே, அவர்கிட்டே காமிச்சு கேட்டுக்கிறேன். என்ன மாய மூடி என்ன பேசிட்டே போற? உனக்கு அவ்வளவு தானே வந்துருச்சா? நீங்க 2 பேருமே என் நிம்மதி கெடுத்துறீங்க போல இருக்கு. ஆமா, எங்க இருந்து வந்தது உனக்கு மாமனார்? என்னால தானே. ரம்யா, என்னால உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. போறியா? அக்கா, நீ பண்றது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன அர்ஜுன், இன்ஸ்பெக்டர் கணி வருவாருன்னு இன்னும் வரல? நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்க்கா. அவர் வர நேரம் தான், வந்துட்டே இருப்பாரு. போன்ல எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். அவரு நேர்ல பேசலாம்னு சொன்னாரு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். ஆர்டர் சொல்லுங்க சார். காஃபி? 2 காஃபி. அர்ஜுன், எனக்கு சேர்த்து 3 ஆர்டர் பண்ணுங்க. வாங்க சார், உட்காருங்க. 3 காஃபி கொண்டாங்க. ஓகே சார். அக்கா, சார் தான் மிஸ்டர் கனி. வணக்கம். வணக்கங்க சார். இவங்க தெரியும் அர்ஜுன், உங்க கூட பிறக்காத சகோதரி ஆர்கேயோட 2வது மருமக. இவங்க பேரு சாந்தி. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு இந்து. ராஜேஸ்வரி இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ ஒன் ஆஃப் த டைரக்டர். என்ன சார் இது? எல்லா டீடைல்ஸும் அப் டு டேட் சொல்றீங்க. போலீஸ்காரனாச்சே. வந்த விஷயத்தை பேசுவோம். சார், தான் தம்பிக்கு கூட தெரியாம 25 லட்சம் ரூபாய் பணத்தை அபிராமி அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்ட போய் கொடுத்துருக்கா. அவளே பணக்காரி சார், அவனும் பணக்காரன் தான், வட்டி கடன் கொடுக்கறவன். அவங்கிட்ட இவ ஏன் போய் பணம் கொடுக்கணும்? அதுவும் ரகசியமா? அர்ஜுன், ஒரு நிமிஷம். என்ன சார், எதுவுமே சொல்லாம திடீர்னு நினைச்சு போயிட்டீங்க? காரணமா தான் அர்ஜுன், இத பாருங்க. என்ன பாக்குறீங்க? இந்த போட்டோவெல்லாம் நான் எடுத்ததுதான். கந்தோட்டிக்காரனை ஃபாலோ பண்றப்ப நான் எடுத்த போட்டோக்கள். 2 பேருக்குள்ள ஹீட்டா ஆர்கியூமெண்ட் நடந்தப்ப அவங்களுக்கு தெரியாம எடுத்த போட்டோக்கள் தான் இது. நான் இதுவரைக்கும் கந்தவட்டிக்காரனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன சார், இவ்வளவு ஆதாரம் கையில வச்சிருக்கீங்க? அந்த ஆளு நேர்ல போய் கேட்கலாமே.
தேங்க்ஸ். அர்ஜுன், நீங்க சொன்ன மாதிரியே நேரடியா கேட்கலாம். கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான்? நான் பெரிய பினான்சியர், அபிராமி பெரிய பிசினஸ் உமன், ரெண்டு பேருக்குள்ளேயும் வியாபார ரீதியா தொடர்பு இருக்குன்னு சொல்லுவான். அபிராமியை விசாரிச்சா அவன் உஷாராயிடுவான், நடமாட்டத்தை குறைச்சுப்பான். அதனாலதான் ஜெயில்ல அந்த ரெண்டு குற்றவாளிகளை சந்திச்சு எப்படியாவது அவங்களை அப்ரூவரா மாத்தலாம்னு முயற்சி பண்ணினேன். அதுல ஒருத்தன் செத்துட்டான், கோவிந்தன் தப்பிச்சிட்டான். அவன் மட்டும் பிடிபட்டுட்டான்னா பல உண்மைகள் வெளிப்படும். திவ்யா கொலை வழக்கு சம்பந்தமா ஏற்கனவே கோவிந்தன் தான் கொலைகாரன்னு முடிவான விஷயம். ஆனா கந்துவட்டிக்காரனுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்புங்கிறத கண்டுபிடிக்கத்தான் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரேம்லயும் அபிராமி இல்ல. அதனால வெறும் போட்டோ மட்டும் வச்சு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சார், எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க மேடம். லீகலா நீங்க கண்டுபிடிக்காரன்னு விசாரிக்க முடியாது, ஓகே. ஆனா அவன் ஆபீஸ்ல நம்பாளி யாராவது ஒருத்தர் இருந்தா அவன் நடவடிக்கையை கவனிக்கலாம்ல? நல்ல யோசனை தான். ஆனா பணம் புழங்குற இடம், அவ்வளவு சீக்கிரம் ஒரு புது ஆளை அவன் வேலையில சேர்த்துக்கிறது கஷ்டமாச்சே. சரிங்க சார், யோசிப்போம். சேஞ்ச் வச்சுக்கோங்க. கிளம்பல மக்கா, போலாமா? ஓஎஸ். குட் ஈவினிங் அர்ஜுன். வாங்க. என்னாச்சு? ரொம்ப நாள் ஆளே காணோம். சேஷாதிரம் போயிருந்தேன். ஓ, ஓ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங்.